அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஔவையாருக்கு ஒரு குளம் தெரியுமா? அந்த குளத்துல நல்ல நீர்கள் நிறைந்திருக்குமா? அதே மாதிரி அதுல மீன்கள், நெறைய பூக்கள் பூத்து குலுங்குமாம். அந்த குளத்தை எப்பயும் தேடி ஒரு கொக்கு வருமாம். அந்த கொக்குக்கு அங்க வந்த உடனே ஒரே மகிழ்ச்சியா இருக்குமாம். அங்க இருக்கிற மீன்கள பிடிச்சு சாப்பிடுமா, தண்ணிய குடிக்குமா, இப்படியே அது ரொம்ப காலமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்ததாம். இப்படியே காலம் கடந்து போய்க்கிட்டே இருந்ததாம். கோடை காலம் வந்துருச்சாம். தண்ணி வத்துனதுக்கு அப்புறமும் அந்த அந்த குளத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காய்ந்த மலர்களும், காய்ந்த எலும்பு துண்டுகளும், அதுதான் உண்மையான உறவுகள் போல. அதே எந்த நிலையிலும் நம்மளோட கூட இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலயும் நம்ம விட்டுட்டு போமாட்டாங்க. அதுதான் உண்மையான உறவுகள். குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா ஆடி பாடிட்டு, தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் அந்த கொக்கு மாதிரி அந்த இடத்த கூட போகும்போது திரும்பி பார்க்காம போதுங்கல்ல, அந்த கொக்கு மாரி இருக்கிற உறவுகள் உண்மையான உறவுகள் அல்லன்னு சொல்றாங்க. இத மூதுரை பாடல்ல அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். "அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுநீர் தீர்வார் உறவல்லர் குளத்தில் கொட்டியும் நெய்தலும் ஆம்பலும் போலவே ஒட்டி ஊறுவார் உறவு."